சை, இந்த சின்ன பொண்ணு கூட சேர்ந்து பேக் வாங்க போனதுதான்ப்பா பெரிய தப்பு. 1500 பேக் வாங்கிட்டு 2500 ஜூஸ் வாங்கி கொடுத்த கும்பிட்டு நானா தான் இருப்பேன். எல்லாம் அந்த ஒத்தரோசவால வந்த வேணே அவளை கூப்பிட்டு போனா விலையை குறைச்சி சொல்லுவான்ட்டு கடைசியில நம்மளுக்கு தான் நட்டத்தை கொண்டாக்கி விடுறாளுவப்பா. இந்த மனுஷன் கிட்ட 5000 வாங்கிட்டு போனேன், கடைசியில இந்த 1000 தான் மிச்சம். அந்த மனுஷன் கேட்டா என்ன சொல்லுவேன்? ஒரு பிள்ளைக்கு தானே பேக் வாங்கியிருக்கேன், இன்னொருத்திக்கு பேக் வாங்கணும், 2 லஞ்ச் பேக் வேற வாங்கணும், என்ன பண்ணேன்னு தெரியலையே. இந்த மனுஷன் கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? செல்லத்தாயி, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்லாம் வாங்க போறேன்னா வாங்கிட்டியா? ஐயா, இவன் என்ன கரெக்டா வந்து நிக்கா. இப்ப வேற எவ்வளவு வாங்கினா என்ன ஏதுன்னு காசு கணக்கு கேட்டு சாவடிப்பான. நான் என்ன போய் சொல்லுவேன் இவங்கிட்ட? என்ன போய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவானே. செல்லத்தாயி, என்ன ஒரு பேக் தான் வாங்கிட்டு வந்தியா? 2 பேருக்கும் பேக் லஞ்ச் பேக் எல்லாம் வாங்க போறேன்ட்டு இப்ப ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருக்கா? ஆமாங்க, நான் போன கடையில பேக் ரொம்ப நல்லால. சுவாணி இந்த பிங்க் கலர் கேட்டா, அதனால அவளுக்கு மட்டும் ஒரு பேக் வாங்கிட்டு வந்தேங்க. அப்படியா? சரி சரி. இந்த பேக் விலை எவ்வளோ? இந்த பேக்கா? அதுவா? அது 3000 ரூபாங்க. என்னது 3000 ரூபாயா? இந்த பையன் 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தா? ஐயே, முழு கதையும் சொன்னா இவர் நம்மள வீட்டை விட்டு வெளியே பத்தி விட்டுருவாரு. ஏங்க, ஆமாங்க, பேக் நல்லா இருக்கு பத்துக்கிடுங்க. அதனால சரி 3000 ரூபானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. எங்க அந்த பேக்கை கொண்டா பாப்போம், நல்லா இருக்கா இல்லையான்னு நான் பார்த்து சொல்றேன். ஐயா, இந்த மனுஷன் இந்த பைய பார்த்துட்டு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அடியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? இந்த பையவே எவனாச்சும் 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவானா? 500 ரூபா கூட தேராது. முட்டா பையிட்ட குத்து விட்டா கூட இந்த பையன் 3000 ரூபாய்க்கு வாங்க மாட்டான். இப்படி இந்த பைய போய் வாங்கிட்டு ஏமாந்துட்டு இருந்திருக்கா? என்னது 500 ரூபாய்க்கு கூட தேராதா? ஆமா, உன்னெல்லாம் போய் பிள்ளைகளுக்கு போய் ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வந்து சொல்ல பத்தியா என்னதான் ஃபர்ஸ்ட் செருப்பால அடிக்கணும். நீ கேட்ட நேரத்துல காசு தரல, வேற நீ உன் இஷ்டத்துக்கு தானே போவா. நான் தான் வரேன்னு சொன்னேன், ஒரு 2 நாள் கழிச்சு போவோம்னு சொன்னேன். அதை விட்டுட்டு இவ்வளவு ஃப்ரெண்டுலாம் கூப்பிடறாளுன்னு போனா 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம். 3000 ரூபாய்க்கு பை மாதிரியா இருக்கு, ஒரு இளவுக்கும் ஆகாது. ஐயா, இவன் தந்த 5000த்துல 4000 ரூபாய் செலவு பண்ணிட்டு தெரிஞ்சு ஆடாடுன்னு ஆடிடுவோம் போலயே. இந்த பையே 3000 ரூபான்னு சொன்னா இவனும் நம்ப மாட்டேங்கானா, என்ன பண்றது? நீலாம் வீட்டுல கிடந்து சோறு பங்கதான் லாக்கி. உன்னை நம்பி காசை தந்து வாங்கிட்டு வந்து சொன்னேன் பத்தியா? உன்னை என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, அந்த மிச்சம் 2000 தா. அந்த ஆள் செலவு பண்ணி தொலைச்சிடாத. ஃபர்ஸ்ட் காசு எடுத்து வை. என்னது மிச்சம் 2000 தரணுமா? ஐயா, 1000 ரூபா தானே இருக்கு, இப்ப என்ன பண்ணுவேன்? ஏங்க, அதுவா? அது அந்த சின்ன பொண்ணு இருக்காளங்க, ஒரு கைமாத்துக்கு அவசரமா ஒரு 1000 ரூபாய் கேட்டா கொடுத்துருக்கேன் பாத்துக்கிடுங்க. நாளைக்கு காலையில கொண்டு வந்து தந்துருவாங்க. தந்த உடனே உங்க கையில 2000 ரூபாய் தந்துடுறேன். ஆமா, அதான் கையில காசு இருந்தோம் நீ இஷ்டத்துக்கு ஆட வேண்டியது. அதுக்கப்புறம் நாளைக்கு தரேன், அடுத்த நாள் தரேன்ட்டு உளர வேண்டியது. சீ, இந்த 4-5 பொம்பளை ஆட்கள் சேர்ந்தாலே இதே வேலைதான்ப்பா. ஏங்க, நாளைக்கு அந்த சின்ன பொண்ணு கொண்டு வந்து தந்துருவாங்க, அதுக்கப்புறம் கையில தந்துடுறேன். ஒழுங்கா நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள காசை கொண்டு வந்து தந்துருக்கணும் பாத்துக்க. பேக் வாங்க போயிருக்கலாம், பேக் அதுவும் ஒரு பிள்ளைக்கு ஆட்டிட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. இதை பார்த்தா இன்னொருத்தி வேற சண்டைக்கு தானே வருவா. எனக்கு மட்டும் புது பேக் இல்லையான்னு தானே கேட்டு சண்டைக்கு போவா. சரி, இந்த பொம்பளை எல்லாம் எதுவுமே வாங்க சொல்லக்கூடாதுப்பா. பேசாம நம்மளே போய் வாங்கிருக்கலாம். இவட்ட சொன்னதுக்கு எனக்கு 3000 ரூபாய் இன்னைக்கு நட்டதான் பண்ணிட்டு வந்திருக்கா. பேக் ஒரு இளவுக்கும் ஆகாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? சுவாணி தான் பிங்க் கலர் கேட்டா பாத்துக்கிடுங்க, அதான் இந்த கலர்ல வாங்கினேன். ஏம்மா, அவ பிங்க் கலர் தானே கேட்டா. பிங்க் கலர்ல வேற நல்ல பேக்கே இல்லையாக்கா. வந்து ஒரு பை தான் இருந்துச்சுன்னு அதால எடுத்து போட்டு வந்தது மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கா. சரி, விலை கம்மினாலும் பரவாயில்ல. அந்த பிள்ளைகள் ஒரு வருஷம் யூஸ் பண்ணா அதுக்கப்புறம் தூக்கி தூர போடும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் புது பேக் தான் கேட்கும். வேற இதை போய் எவ்வளோச்சும் 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருவானா? சரி, கூமுட்டையா இருப்பா போல. அவன் உன் கடையில கடைக்காரன் மிளகா அரைச்சும் தள்ள தப்பிட்டான். வேற என்ன? பேசாம அமைதியா நின்று தப்பிச்சிருவோம். வேற ஏதாச்சும் பேசணும்னா இவன் நம்மள அடிச்சு கொண்டாலும் கொண்டு போட்டுருவான். அங்க என்ன தலையை குனிஞ்சு முணுமுணுத்துட்டு கிடக்கா? ஏங்க, அது வாங்க தெரியாம வாங்கிட்டேங்க. ஆமா, இப்படியே சொல்லு. யாருக்கு தெரியும் உண்மையாவே இந்த பேக் 3000 ரூபாய் இல்லைன்னா நீ போய் சொல்றியான்னு யாருக்கு தெரியும்? காசை கீசை களவாண்டு திருடி வச்சிருப்ப, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லங்க, நான் போயிட்டு அப்படி பண்ணுவேனா? யாருக்கு தெரியும்? நீ பண்ணாலும் பண்ணுவா. போ போய் சமைக்கிற வேலையை பாரு. நல்ல வேலை இந்த நீரியான நம்மள விட்டுட்டு, இல்லைன்னா இன்னைக்கு அடிதான் வாங்கியிருப்பேன். பேக் வாங்கிருக்கலாம். பேக் வாங்குற லட்சணம் பார்த்தேன்னா ஐயம்மா சை. இந்த பையவே எவ்வளவு 3000 ரூபாய்க்கு வாங்குவான்னு எனக்கு மனசையே கேட்கல. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொட்டுற இவ்வளவு ஆடாடுன்னு இஷ்டத்துக்கு. ஒரு நாள் இந்த வெயில நின்று சம்பாதிச்சாதானே அதோட அருமை தெரியும். படுற கஷ்டம் எல்லாம் நம்ம படணும். இவ்வளவு வீட்டுக்குள்ள சொகுசா உட்காந்துட்டு இப்படி தெண்ட பண்ணிட்டு அடக்காளுத. சை, மகாராணி ஒரு நேரம் வீட்டுல இருக்கிறதுல அந்த ஆளை எங்கேயாச்சும் போயிடுறது. காலையில போனா அந்த ஆளை போயிட்டா. அவ்வளவு வேலை இன்னைக்கு நான் தான் கிடந்து செஞ்சிருக்கு. சரி, இந்த சோத்தை பொங்கிட்டு இந்த சோத்தை தின்னுட்டாச்சும் போய் தொலைஞ்சானே. அது நாளைக்கு அவ்வளவு மிச்சம் கிடக்கும். இனிமேட்டு அதை கஞ்சல போட்டு அதுவும் நம்ம தலையில தான் உள்ள, நம்ம தான் கடைசியில குடிச்சு தொலையணும். எங்கதான் போனாலும் தெரியல. பயணம் போனவா இன்னும் வரல. சாயந்தரம் 5 மணி ஆக போகுது. ஒரே இப்படி ஊர் சுத்திட்டே தானே அலையிறான். எல்லாம் என் பையனை சொல்றான். அவன் பாட்டுக்கு அவன் பொண்டாட்டி போன போக்குக்கு அவன் போயிட்டு தெரியறான். வேற என்னத்த சொல்ல? ஏமா தின்னுட்டு போய் தொலைஞ்சானேயாமா. ஒரு வீட்டுல ஒரு வேலை தான் செய்ய மாட்டேங்க. திங்கவும் அவ்வளவு வலி எடுக்குது. காலையில வச்சு சோறு குழம்பு கூட்டுன்னு அவ்வளவு மிச்சம் கிடக்கு. சரி, இப்படி டெய்லி சாப்பாடு வேஸ்ட் பண்றதே இவ வேலையா போச்சு. போற இடத்துல அங்க இங்கன்னு வாங்கி தின்னுபுட்டு கடைசியில வீட்டுல அவ்வளோ மிச்சம் கிடக்க வேண்டியதா இருக்கு. கேட்டா நம்ம வைக்கிற குழம்பு நல்லா இல்ல, ருசியா இல்ல, 4 வீட்டுல வாங்கி தன்னாதான் நல்லா இருக்கும்னு வாய் வலிக்க வைக்கணையா பேச வேண்டியது. வரட்டும், இன்னைக்கு அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. சரி, நம்மளும் பொறுமையா இருப்போம். எதுவும் திட்டக்கூடாது கத்தக்கூடாதுன்னு பார்த்தா ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா.
ஐயய்யே இது என்ன வாசல்ல இருந்து கிளவி நந்தி மயில நிக்குது. இப்ப வீட்டுக்குள்ள போனா நம்மள கிளிகிளின்னு கிளிப்பாளே. என்ன பண்ண? சரி அந்த சைடு தானே மூஞ்சி திரும்பி இருக்கு. அப்படியே பேசாம வீட்டுக்குள்ள ஓடிடுவோம். தலைய குனிஞ்சிட்டே பேருவோம். கிளவி பார்த்துட்டானா அவ்வளவுதான். என்ன யாரோ போற மாதிரி இருக்கு. மகாராணி வந்துட்டா போலயே. அடியே நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்ட நின்றுட்டு இருக்கேன். அந்த ஆளு உன் இஷ்டத்துக்கு அந்த வீட்டுக்குள்ள போற. திருட்டு பூனை வீட்டுக்குள்ள போன மாதிரிலாம் இருக்கு. எத்தே நீங்க இங்கதான் நின்னீங்களோ? நான் கவனிக்கவே இல்லத்தையே. எதையோ யோசனை பண்ணிட்டு அப்படி வந்தனா டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிட்டே பாத்துக்கிடுங்க. ஆமா ஆமா, கலெக்டர் உத்தியோகம் பார்க்க பாரு எதையோ யோசனை பண்ணிட்டு போறாவலாம். நான் இங்க ஒருத்தி குத்துக்கல்லாட்ட நின்றுட்டு இருக்கேன். அந்த ஆளு போற. கண்ணு என்ன தெரியாவளியா போயிட்டு? இல்ல கண்ணு என்ன புடதையில வச்சுட்டு பேசிட்டு இருக்கியா? என்னத்தை நான் வந்த உடனே கடந்து கத்திட்டு அடக்கியே? என்னாச்சு? என்ன ஆகணும்? ஏமா ஒரு நேரம் வீட்டுல இருக்கியாமா? எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்துற மகாராணி சுத்திக்கிட்டே தானே கிடக்கிய. ஏமா ஊர் தான் சுத்தி தொலைகிறா. அந்த வீட்டுல போகணும் சுவாத்தியாவது தின்னுட்டு போய் தொலைலாம்ல. அவ்வளவு மிச்சம் தானே கிடந்து தொலையுது. என்னத்தே சோறு தானே, அதை அப்புறம் கூட தின்னுக்கிறேன். இப்போ வயிற்றுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்கிடுங்க. அதனால இப்போ இரவு வேணா சோறு திங்கட்டுமா? ஆமா ஆமா, நைட்டு மகாராணி சோத்தை தின்னுட்டு தானே அடுத்த வேலை பாப்பியே. நைட்டு மேடம் டிஃபனை தானே திம்பியா? பழைய சொத்தெல்லாம் நீங்க திங்க மாட்டியல்ல. கடைசியில் அது மொத்தமா ஏன் தலையில தானே விழும். நீ சோறை திங்காம போட்டு போயிட்டு அடுத்த வீட்டுல நீ தின்னுட்டு வந்துடுறா. இங்க பழைய சொத்தெல்லாம் உனக்குள்ள சொத்தெல்லாம் சேர்த்து நான் தானே திங்க வேண்டியதா இருக்கு. இப்படியே பண்ணிட்டே இருந்தா இனிமேட்டு உனக்கு சோறு பொங்க மாட்டேன் பாத்துக்க. ஐயா என் கிளவி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு போல. ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு வந்தோன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் ஒரு வழி பண்ணி விடுவா. எத்தே வயிறு கொஞ்சம் சரியில்லை பாத்துக்கிடுங்க. ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருக்கு, அதான் சாப்பிட முடியல. ஆமா, உடனே இவளுக்கு வயிறு சரியில்லாம போயிரும். அங்க வயிற்ற பார்த்தா தெரியுது நல்லா பான மாதிரி வீங்கி போயிலாம் இருக்கு. நல்ல வெளியே நல்லா தின்னுட்டு வந்துட்டு இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கியோ. என்னத்தை நான் சொல்றத நம்புங்க. வயிறு வலிக்குங்க, அதான் ஒரு மாதிரி ஊதுனாப்புல பூசுன மாதிரி இருக்கு பாத்துக்கிடுங்க. அதான் எதுவுமே சாப்பாடு இறங்கே மாட்டேக்கி. அந்த ஆள் இறங்கா வழியா போயிரும். நல்லா வெளியே இருந்து இப்ப பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து நல்ல முதல் ஆள தட்டு தூக்கிட்டு வந்து நிப்பாளா. இப்போ உனக்கு வீட்டுல ரசம் வச்சு போட்டா உனக்கு அதை திங்க உனக்கு வழி எடுக்க என்ன? கிளவி ஏதோ சிக்கன் மட்டன் எடுத்து வச்ச மாதிரி வீட்டுல திங்கலன்னு சொல்லிட்டு வீட்டுல ரசம் வச்சு போட்டிருக்கான். இந்த ரசத்துக்கு நான் திங்காமே கிடப்பனே. என்னத்தை இப்படி சொல்றீங்க? சோறு தானே கொஞ்சம் தானே இருக்கும், நான் கொஞ்சம் தானே சாப்பிடுவேன். அதை நெட்ட மாமா கொடுத்துருவோம். ஓஹோ, இவ திங்காம மிச்சம் வைப்பாம நான் அதை என் பையனுக்கு கொடுக்கணுமோ? என்னத்தே சோறு வேஸ்டா போதுங்க. வேற என்ன உங்க பையன் சாப்பிட்டா என்ன? ஆமா, இதானே உனக்கு வேலை. நீ சோறு திங்காம மிச்சமா போட்டு போவா போல. நாங்க என்னடானா அதை அவளுக்கு நானும் என் பையனும் சேர்ந்து திங்கணுமோ? எத்தே திங்க விருப்பம் இருந்தா தின்னுங்க, இல்ல நல்லா இல்லையா கழனியில போடுங்க. அதை விட்டுட்டு ஏன் அடுத்த பேச்சு பேசிட்டு இருக்கிய? எவ்வளவு திமிரு இருந்தா நீ திங்குற சொத்த கழனியில போடுன்னு சொல்லுவா? இன்னும் கொஞ்ச நேரம் இவட்ட பேசிட்டு இருந்தா நம்மளுக்கு இருக்காக்கி விட்டுருவா. ஒண்ணு இவ தின்னுனாலும் திங்க மாட்டேக்கா, கழனியில போடுனாலும் போட மாட்டேக்கா. அப்ப என்ன பண்ணணும்? ஒருவேளை நம்ம வாய்க்குள்ள வச்சு அமைக்கிடுவா போலயே. கொஞ்சமாச்சும் வருத்தம் தெரிஞ்சாதானே. அங்க ஒருத்தர் வேகாத வீட்டுல கிடந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொட்டுறான். இங்க என்னடானா இவ சோத்த பொங்கி கழனியில கொட்டணுமா? கழனியில ஆமா, பொங்குற மாதிரி பொங்குனா திங்க மாட்டோமா? அங்க என்ன முணுமுணுத்துட்டு கிடக்கா? எத்தே வயிறு ரொம்ப வலிக்குது, நான் போய் படுக்கட்டுமா? ஆமா, அப்படியே அவ்வளவு வேலையும் செஞ்சு முறிஞ்சிட்டா போய் படுக்கிறதுக்கு. போங்க போங்க, மகாராணி தானே நீங்க வருவியே போவியே. நாங்க ஏதாச்சும் கேட்டனா எங்க கிட்டே கிடந்து கத்துவியே. கிளவி எந்த ரூட்ல போனாலும் மடக்குறாளே, என்ன பண்ண வேலை? பேசாம ஒரு எத்து விட்டுலாமோ? உன்ன தலையை குடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவா. இந்த பாரு, நீ இப்படியே பண்ணிட்டே இருந்து வச்சுக்கே, இன்னும் உனக்கு தான் விஷம் வைக்கணும். என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன், அப்பத்துல இருந்து ஓவரா பேசிட்டு அடிக்க விஷம் வைப்பாவலாம். விஷம் வயிறு வலிக்குது சோறு சாப்பிட முடியலன்னு சொன்னா அது ஒரு குத்தமா? அதுக்கு ஒண்ணு இப்படி தெரியலன்னு கத்திட்டு அடக்கிய பாக்குறவில்ல என்ன நினைப்பாவே? ஆமா, தெருல வச்சு கத்தணும்னு உங்களுக்கு ரோசம் பொங்குதோ? இவளுங்க என்ன நடு ரோட்ல கிடந்து சண்டை போட்டு கிடக்காளுவே. இவ்வளவு நாள் வீட்டுல வச்சுதான் சண்டை போட்டு கிடந்தாலுவே, இப்ப என்ன ரோட்டுக்கே வந்துட்டாளுவே. மாமியார் மருமகளும் ஒரே சண்டையால கிடக்கு. ஏ சின்ன பொண்ணு, இந்தா வந்துட்டா பாரு உன் கூட்டாளி. இவ்வளவு கூட சேர்ந்து தானே இப்படி அலையிறா. ஏ கிளவி சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு கிடக்காத பத்துக்க, ஒழுங்கா பேரு பத்துக்க. என்னது நான் கிளவியா? ஏ சின்ன பொண்ணு, ஏன்டி சண்டை போட்டு இருக்க? எல்லாரும் பாக்குறாவடி, வாடி பேருவோம். ஏ ஒத்துரசா வயிறு வலிக்கு சோறு வேண்டாம்னு சொன்னிட்டி, அதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கு. எனக்கு சோத்துல விஷம் வைப்பாளாமா விஷம். சரி விடு சின்ன பொண்ணு. ஏம்மா உன்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? என் பையன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். போங்க போங்க, உங்க பையன் வரட்டும், அதுக்கப்புறம் நானும் பேசிக்கிறேன். ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல முடியுதா? எதுக்கு சோறுதுங்களன்னு கேட்டாலும் நம்மகிட்ட தான் வந்து கத்துன்னு கத்துறாளுவ. அந்த ஆளு போட்டு போக வேண்டியதான் இனிமேட்டு. போய் இவ்வளவு போய் கட்டி வச்சேன் பாரு, வேற பொண்ணே கிடைக்கலன்ட்டு. சை, இந்த பாருங்க சும்மா முடங்கிட்டே இருக்காது, அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். ஆமா சொல்லுவா, நல்லா சொல்லுவா. என்னடி நீ இந்த பக்கம் வந்திருக்க? ஆமா, இங்க தெருல கடந்து இப்படி கத்தினீங்கன்னா நான் மட்டும் இல்ல, பக்கத்து ஊர்ல இருந்தே ஆள் வந்துடும். சரி, ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு தான் வந்தேங்க. என்னன்னா ஏதோ கொலை உள்ள மாதிரி அடிச்சுட்டு அடக்கியே. ஏடி இந்த கிளவிக்கு கொழுப்பு ஏறி போய் கிடக்கு பத்துக்க, இன்னும் கண்டாலே நொய் நெய் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கிடக்கு. சரி வீடு சின்ன பொண்ணு. அடியே சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் தன வனிதா, ஹாய் சரண்ராஜ், ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் கவின் நிலவு, ஹாய் ரேவதி, ஹாய் சரஸ்வதி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் விஜி, ஹாய் எட்வின், ஹாய் எலேனா,
ஹாய் எட்வினா, ஹாய் ஸ்ருத்விக், ஹாய் ரித்திகா, ஹாய் கீர்த்தி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.